எவ்வளோ போலீஸ் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமுண்டேஸ்வரி பெட்டா மண்டபம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் செடி கிடியமாக முளைக்கு போட்டுருக்குறாங்க. ஆலமரம், புளிய மரம், மாங்காய் மரம், பலா மரம் எல்லாமே இருக்குது இந்த ரோட்டில். தமிழ்நாட்டிலேருந்து யாரும் இந்த ரோட்டில் அதிகமாக போயிட மாட்டாங்க. எல்லாம் குண்டால்பேட்டை போய் தான் போயிட்டு இருப்பாங்க. வாவ் காய்ஸ், எவ்வளோ பெரிய டேமுங்க. இந்த ரோட்டில் 7 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 7 நாள் ஆகும் போலுக்குது. நாமெல்லாம் வண்டியில் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறோம். லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே அடிச்சு தூள் கலப்புறாங்க. ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணே. நேற்று வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கிட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் போகணும் வயநாடுக்கு. நாங்கள் செலக்ட் பண்ணுற ரூட்டு. சீக்கிரமாக கிளம்பலான்னு பார்த்தோம், 7:20 ஆயிடுச்சு. ஏன்னா நேற்று ரூம் கிடச்சது லேட்டு, தங்குறது நைட்டு 12 மணி ஆச்சு தூங்குறது. ஓ அப்படியா விஷயம். சரி, ஒன்றும் அவசரம் இல்லை, போகணும் கிளம்பிட்டோம். பட் என்னன்னாக்கா பேட் லக்கு, டாப் பாக்ஸோட ரேக்கு கட் ஆகிட்டுக்குது வேறு. அதை தான் ரெடி பண்ணோம். சரி புதுசு வாங்கி போடலாம், சரி வானாவோட வீடு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு கிளம்புனேன். முடிவாக என்னதான் சொல்ல வர கட்டினா கட் ஆகிடுக்குது. எங்கன்னா வெல்டிங் ஷாப் தேடி வெல்டிங் அடிச்சு தான் எடுத்து போகணும். இல்லைனாக்கா எங்கன்னா கட் ஆகிட்டா கஷ்டம். ஓகே லெட்ஸ் கோ, பார்த்துக்கலாம். இவ்வளோ போலீஸ் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமுண்டேஸ்வரி பெட்டா கோயில். நாங்கள் சாமுண்டேஸ்வரி கோயில் இருக்குது. அந்த கோயிலோட மலைகள் இது. லோக்கல்ஸ் நான் கேட்டு பார்ப்போம். ಗುರು ಗುರು ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ವೆಲ್ಡಿಂಗ್ ಶಾಪ್ ಇದೆಯಾ ಗುರು? ವೆಲ್ಡಿಂಗ್ ಶಾಪ್ ಇಷ್ಟದು ತೆಗ್ದಿರಲ್ಲ. ಹೌದಾ? ಇಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬೇಕು, ಅಲ್ಲೊಂದು ಸಿಗುತ್ತೆ ಸರ್ಕಲ್ ಥರ. ಹಾಂ, ಅಲ್ಲಿಂದ ಒಳಗಡೆ ಹೋದ್ರೆ ಇದೆ. ಇಷ್ಟದು ತೆಗ್ದಿರಲ್ಲ. ಎಷ್ಟು ಗಂಟೆ ಓಪನ್ ಮಾಡ್ತಾರೆ ವೆಲ್ಡಿಂಗ್ ಶಾಪು? ವೆಲ್ಡಿಂಗ್ ಶಾಪ್ ಕಟ್ಟಾಗ್ಬಿಟ್ಟೈತೆ ರಾಡು. 8:30 ಆಗುತ್ತೆ ಮಿನಿಮಮ್. ಎಷ್ಟು ಟೈಮ್ ಆಯಿತು? ಮುಂದೆ ಏನಾರು ಇದೆಯಾ? ಸಿಗುತ್ತೆ ಹೋಗಿ. ಲಾರಿ ಯಾವುದು ಯಾವ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕು? ಇದು ಕಟ್ಟಾಗ್ಬಿಟ್ಟೈತೆ ಆ ಕಡೆ ಪೈಪು. ಅದು ಪೈಪ್ ಎಲ್ಲ ಇದ್ರಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. ಗ್ಯಾಸ್ ವೆಲ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ 2 ಕಿಲೋಮೀಟರ್ ಮುಂದೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಲಾರಿ ವೆಯ್ಟ್ ಕೇಜ್ ಇದೆ. ವೆಯ್ಟ್ ಕೇಜ್ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಮಾಡ್ತಾರೆ. ಓಪನ್ ಆಗಿರುತ್ತಾ? ಓಪನ್ ಆಗಿರ್ಬೋದು ಮೋಸ್ಟ್ಲಿ. ಅವರು 7:30 ಗಂಟೆ. ಹಾಂ, ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಗುರು. ಹಾಂ மக்களே, எத்தோட அவுட்டர் ரிங் ரோடு எண்டுங்க. ரைட் எடுத்தால் மைசூர் சிட்டிக்குள்ளே போகிறது, லெஃப்ட் எடுத்தால் ஊட்டி நஞ்சங்கூடு போய் போகலாம். இல்லைனாக்கா நம்ம வேறு வழியும் போகலாம். சரி நம்ம வயநாடு போனோம் இல்லையா, லெஃப்ட்டு போகலாமா ஸ்ட்ரைட்டாக போகலாமா? குண்டால்பட்டு, பண்டிப்பூர் நேஷ்னல் பார்க்கு, பிஆர்எல்ஸு, சத்தியமங்கலம், நஞ்சங்கூடு, மடிக்கேரி, மங்களூர். மேப் போட்டுக்குவோம். மேப் போட்டு கிளம்புவோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி போய் லெஃப்ட் எடுக்கணும் மக்களே. மழை வந்ததுக்கு அதுக்கு எல்லாம் கொஞ்சம் பச்சை பச்சையாக க்ரீனாக தான் இருக்குது. வெயில் காலங்காத்தால சரியாக புழக்குது. இந்த ஊரை தான் அப்படி அநியாய வெயில். ஒரு கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகுது. இந்த இடத்துல லெஃப்ட் எடுத்துக்கணுமா, லெஃப்ட் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமா. ஸ்ட்ரைட்டாக போனால் மடிக்கேரி போகிற ரூட்டுங்க. நம்ம மடிக்கேரிக்கெல்லாம் போகலை, அதனால் லெஃப்ட் எடுத்துக்குவோம். ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடும். நம்ம கூகுள் மாதாஜி சொல்லிக்கினே இருக்கிறாங்க எனக்கு. இதுக்கப்புறம் சிங்கிள் ரோடு மாதிரி இருக்குது. ஓ, நீ அப்படி வரியா? வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நம்மளோட டார்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம க்ரீனை தான் பார்க்கணும். பாருங்க மக்களே, புளியா மரம் சூப்பராக இருக்குது.
எவ்வளோ நாளாக இருந்துச்சு இந்த மாதிரி புளியா மரத்து நடுவுலலாம் பைக்காக ஓட்டி. செமல நம்ம தமிழ்நாடுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வைப்பு. ஆனால் நம்ம கர்நாடகாவுள்ளே இருக்கிறோம். கண்ணு கட்டின தூரவரைக்கும் நல்லா க்ரீனாக தான் இருக்குதுங்க. இந்த பக்கம் நல்லா மழை வந்துருக்கும் போல இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் மொக்காசோளம், இந்த மொச்சக்கா எல்லாமே விதைச்சிட்டு இருக்கிறாங்க. சிங்கிள் ரோடு தான், பட் ரோடு கொஞ்சம் ஓகே தான், பரவாயில்ல. ஒரு சின்னதாக கோயில் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த ரோடில் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு புது விதமான அனுபவம் இருக்குது. க்ரீனாக இருக்குது ஃபுல்லாக. என்ன பிளேஸ்னே தெரில, சூப்பராக இருக்குது. மண்டபம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் செடி கிடியமாக முளைக்கு போட்டுருக்குறாங்க. மசூதி மாதிரி எதனா இருக்குமோ. நல்லா காசு செலவு பண்ணி கட்டுவாங்க. அது கரெக்டாக பராமரிக்கிறதே இல்லை. அப்படியே விட்டுற வேண்டியதான், நல்லா பாழா போயிடும். இந்த இடத்துல யாரும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதில்ல மக்களே. ஹெல்மெட் எல்லாம் கையில் சோக்கு மாட்டும் போகிறாங்க, எல்லாம் ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க எல்லாரும். போலீஸை ஏமாத்துவீங்க. ஐயா கோச்சுக்காதீங்க, ஒரு அர்ஜென்ட், சாயந்தரமே ஹெல்மெட் வாங்கிடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. ஐயா அவ்வளவு பணம் எங்ககிட்ட இல்ல, வேணா அந்த ஸ்கூட்டர் வச்சுங்க. அண்ணே இருடா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்டுப்பாதைகள் மாதிரி தொடங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கோ ஸ்லோ, டேஞ்சர் ஜோனா, ஆக்சிடென்ட் ஜோனா, அதனால ஸ்லோவாக போகும். நம்மளும் நல்லா இருக்குதுங்க, சூப்பராக. அப்படியே சின்ன சின்ன கிராமம் வருது. அப்படியே கொஞ்சம் காலி ரோடு இருக்குது. மாதாபுரம்ன்ற ஒரு ஊர். என்னதான் மக்கள் எல்லாம் சிட்டிக்கு போயிட்டு வந்தாலும் வில்லேஜுக்கு வந்தால் வில்லேஜ் லைஃப் டைப்பில் வில்லேஜ் பீப்புள்ஸாக மாறிடுறாங்க. அப்படியே ஃபுல்லு ரெண்டு பக்கம் மரங்கள் அப்படியே பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்குதுங்க. வாட் ஏ பியூட்டிஃபுல். இதைத்தான் எதிர்பார்த்தோம். அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும், பச்சை பச்சைன்னு. ஒரு மாதிரி வாசனை எப்படி இருக்குதுனாக்கா, அந்த மரங்களுடைய வாசனை வருது சில்லுன்னு காற்றுல. நம்மளுக்கு கனடா படிக்க தெரியாது, அதனால சரி பார்த்துட்டே போகலாம். சைடெல்லாம் அழகாக ப்ளூ கலர் கிரில்லு போட்டிருக்குறாங்க. அந்த தோட்டத்துக்கார போட்டாங்களா இல்லை கவர்மெண்ட் போடலான்னு தெரில. வாவ் காய்ஸ், வேற லெவலுங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வியூவு செம்மங்க, அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே ஃபுல்லு மலை, மேற்கு தொடர்ச்சி மலையானா தெரியல அதெல்லாம், பட் வேற லெவலுங்க. வாட் ஏ பியூட்டிஃபுல். இதுக்காகத்தான் காத்திருந்தேன் எவ்வளவு நேரம். எவ்வளோ வில்லேஜுங்களை பார்த்துட்டோம், நிறைய வெல்டிங் ஷாப்பை பார்த்துட்டோம், ஆனால் எதுவுமே ஓப்பன் இல்லை. என்ன பண்ணுறது, பார்த்துன்னே போயின்னு இருக்கிறேன். அதுக்கு ஒரு வெல்டிங் ஒன்று வச்சுட்டாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. ஊருக்கு போகிற வழிக்கா நெக்ஸ்ட் டைமெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் வேலைக்கே ஆகாது. டாப் பாக்ஸுக்கு ரேக் நாமளும் ரெடி பண்ணிட்டு வேண்டியது தான். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ்க்கு பேக் ஒன்று எடுத்துக்கணும். ஃபுல்லு க்ரீனு தாங்க, பா சூப்பராக இருக்குது. ஆலா மரம், புளியா மரம், மாங்காய் மரம், பலா மரம் எல்லாமே இருக்குது இந்த ரோட்டில். இந்த மரம் இல்லைன்னு இல்லை, அரச மரம் இருக்குது, காட்டுவா மரம் இருக்குது, எல்லா மரம் மிக்ஸ் ஆகிருக்குது. இல்லை ஒரு இடத்துலையும் கிராஸ் ஆகும்போது அந்தந்த மரத்தோட வாசனை வருது. பலாப்பழம் மரம் இருந்தாக்கா பலாப்பழம் வாசனை வருது, மாங்காய் மரம் இருந்தாக்கா மாங்காய் மரம் வாசனை வருது. ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது பாருங்கள், உள்ள இங்கே டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகிடுக்குது. காப்பி தோட்டமாக டீ தோட்டமாக தெரியல, காப்பி தோட்டம். உள்ள காப்பி தோட்டம் இருக்குது, அப்படியே தேங்காய் தோப்பு இருக்குது, அது உள்ளே இது வெத்தலை தோட்டம் இருக்குது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்த்துனே போகலாம்.
இந்த ரோட்டில் எத்தனை யூடியூபர்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க தெரியாது எனக்கு. பட் நான் போடுறது ஒரு பெரிய விஷயம் தான். தமிழ்நாட்டிலேருந்து யாரும் இந்த ரோட்டில் அதிகமாக போயிருக்க மாட்டாங்க. எல்லாம் குண்டால்பேட்டை போய் தான் போயிட்டு இருப்பாங்க கேரளாவுக்கு. இந்த பக்கம் வந்து வரவங்க வயநாடு போகிறவங்க வெயில் வந்துக்கிறாங்களே தெரில. ஆனால் ஃபுல்லு க்ரீனு தான், அப்படியே ஃபுல்லு க்ரீனாக இருக்குது. மக்காசோள தோட்டம் செமையாக இருக்குதுங்க. நிறைய போட்டிருக்குறாங்க மக்காசோளம். காய்தான் ஒன்று கூட இல்லை. இன்னும் ஒரு மாதம் போனால் இந்த பக்கம்லாம் மக்காசோளம் அதிகமாக கிடைக்கும். காலங்காதால் குடிச்சிட்டு நல்லா மட்டையாகிட்டு பார்த்துருக்குறான் ரோட்லேயே. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை பல ஜென்மங்களுக்கு. காலங்காத்தாலேவா அவனும் கண்டுக்கவே இல்லை, கேர் பண்ணவே இல்லை. அவன் பாட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறானுங்க. நாம் என்ன பண்ணுறது தெரியாத ஊரில். மக்களே, ஒரு வெல்டிங் ஷாப் இருந்துச்சு. எப்படியா வெல்டிங் பண்ணிட்டு டாப்ராக் க்ளீனாக செட் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஃபிட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். டைம் பண்ணி 10 ஆகிடுச்சு. 7:30 மணிக்கு கிளம்புனோம். 2.5 ஹவர் ஒரு 50 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கிறோம். இன்னும் 73 கிலோமீட்டர் இருக்குது. போகலாம். முன்னாடி கபினி டேம் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ரிவர்லலாம் தண்ணியே காணும். அவ்வளோ மழை இல்லை பழகுது. நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துருக்கிற மாதிரி இருக்குது. மக்களே, நானும் ஃபாரஸ்ட் வரும்னு பார்க்குறேன். அது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியலங்க. இன்னும் 70 கிலோமீட்டர் தான் இருக்குது வயநாடுக்கு. இன்னும் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டே வரல. அது குண்டால்பட்டு இப்போ தான் பண்டிப்புரம் ஃபாரஸ்ட் உள்ள போயிருந்தாக்கா சீக்கிரமாக ஃபாரஸ்ட் வந்துட்டுருக்கோம். ஸோ சேட். ரூட்டை மாற்றி வந்துட்டுமோன்னு ஒரு ஃபீலாக இருக்குது. நிறைய கேரளா வெஹிக்கிள்ஸ் இந்த வழியில் போயிட்டு வருது. பட் என்னன்னாக்கா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையேன்னு ஒரு ஃபீலு. ரிட்டர்ன் போகும்போது கண்டிப்பாக அந்த ரோட்டை தான் போவேன். ஓகே, பார்ப்போம் முன்னாடி எப்படி இருக்குது தெரில. போய் பார்த்தா தான் தெரியும் இல்லையா. லெஃப்ட் எடுக்கணுங்க கபினி லேக் வியூ போகிறதுக்கு. ஏழு கிலோமீட்டர் போகணுமா. ஓகே, போயிட்டு வருவோம். வாவ் காய்ஸ், எவ்வளோ பெரிய டேமுங்க. வண்டர்ஃபுல்லு. ஓ, வேறு லெவல். ஃபஸ்ட் டைமு கபினி டேமை பார்க்க போகிறோம். அது ரிவர் வியூ தான். எனக்கா பேக் வாட்டர்ஸ். அது ஃப்ரண்ட்டு எப்படிக்கா போகிறது தெரில. மேப்பில் செக் பண்ணால் காட்டவே இல்லை. சரி பார்ப்போம். இதுக்கு நம்ம டேமை பார்த்ததே இல்லை இல்லையா. கபினி டேமை ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது செம்மையாக தண்ணி வேறு நிறைய இருக்குது. இவ்வளோ இந்த பீப்புள்ஸ் எல்லாமே அங்கே போயிட்டு தான் வர மாதிரி இருக்குது. KL01, KL03 எல்லாமே பெங்களூர் வண்டி. இது KL. இந்த ரோட்டில் 7 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 7 நாள் ஆகும் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ சேட். இவ்வளோ பெரிய ஊருக்குள்ளே ரோடு கொஞ்சம் நல்லா தான் போட்டிருந்தேண்ணா. கொஞ்சம் போயிடுவீங்க. ஆமாம், நீங்கள் எப்படி பண்ணுறீங்களேம்மா.
நல்லா இருக்குது கிராமங்கள் எல்லாம். ரொம்ப சிறிய கிராமம். சாமந்தி தோட்டம், வாழைத்தோட்டம், மொக்காச்சோள தோட்டம், மரவள்ளி கிழங்கு தோட்டம், சைட் சீன் தான் சூப்பராக இருக்குதுங்க. இங்கேருந்து பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தெரியுது. அதெல்லாம் அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே போகுது. செம்மையாக இருக்குதுப்பா, சூப்பர். இந்த இடத்துலலாம் வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் வரேன்னா அது ஒரு மாதிரி இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. நாய்க்கு யாரை கண்ணில் அடிச்சிட்டுக்கிறாங்க. நம்மளாம் வண்டியில் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறோம். லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே அடிச்சு தூள் கலப்புறாங்க. இந்த ரோட்டில் 80-70 தான், நம்ம பார்த்தா 40-50 போயிட்டுருக்குறோம். சின்ன சின்ன குட்டைகளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க தண்ணி சேமிக்கிறதுக்காக. வேறு வழி மழை நீரை சேமித்தா தான் பொழப்பு ஓடும் இங்கே இருக்கிறவங்களுக்கு. நம்ம ஊர் மாதிரியா மழை நீரை சேமிக்கிறதுல ஒன்றும் இல்லை. அவ்வளோ பெரிய மோரி கால்வாய் பெங்களூருக்குள்ளே. மழை வந்துச்சுனாக்கா அப்படியே மொத்தம் சொர்றன்னு அச்சு போயிடும். அது எங்கே தான் போகுதுன்னு தெரியாது தண்ணி. நம்பூர்னு சொன்னோடனே தமிழ்நாடு நினச்சிக்காதீங்க. அப்புறம் கமெண்ட்டில் எதுக்கும் கழுவி ஊற்றுவானுங்க. ஏனாவத்து வந்து பெங்களூர் சொன்னேன், தண்ணி நிற்கிறதில்ல எங்கேயும். ஏரி குளம்லாம் அடிச்சு பில்டிங்கை கட்டிடுறாங்க, தண்ணி அங்கே நிற்கும். எங்கன்னா போய்கிட்டே இருக்கும் மோரியில். அதை தான் சொன்னேன். ஓகே ஓகே. கூகுள் மாத்தாச்சு எங்கே நம்மளை லெஃப்டில் போக சொல்கிறாங்க, அதனால் லெஃப்டில் போயின்னு இருக்கிறேன். ரோடு இருக்கிறதே தெரியல. வாவ், டேமோட பேக் வாட்டர் செம்மையாக இருக்குதுங்க. இங்கேருந்து தெரியுது. இது மெயின் எங்கே இருக்குது தெரியலையே. வேறு வழி என்ன போகணுமா? பசங்கள்லாம் குஷி, ஒரு புதாலி ஏரியாக்குள்ளே வந்துட்டான். வில்லேஜ் ரோடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கரெக்டாக இருக்குது. கோயில் ஒன்று இருக்குது, பார்ப்போம். அப்படியே சாமி கும்பிட்டு போயிடுவோம். என்ன கோயில் தெரில. பாருங்க, மெயின் டேம் எங்கன்னு தெரியலையாண்ணா. கம்பெனி பேக் வாட்டர்ஸ்னு இருக்குது. இது டேமா இல்லை ஏரியா? தண்ணி இங்கிருந்தே இருக்குதுங்க. மக்களே, இதுதாங்க கபினி டேமோடைய பேக் வாட்டர். பின்புறம் தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் திட்டாதீங்க. அங்கே இருக்குது பாருங்கள். இங்கே போட் ஹவுஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க முன்னாடி. அது எங்கே எந்த பக்கம் போகிறது தெரில, வேறு ரூட்டு மாறி வந்துட்டான்னு தெரில. பட் மேப் இங்கே தான் கூட்டு வந்து விட்டுச்சு. இந்த கூகுள் மேப் தான் எங்கே தான் கூட்டு வந்து எங்கே தான் சொல்லுன்னு தெரில.
அந்த வழியாக அப்படியே நடந்துக்கினே போனால் வரும்னு நினைக்கிறேன். அந்த எண்டில் இருக்குது போட்டு. அங்கே தெரியுது சின்னதாக, மொபைலில் கேமராவில் தெரிதாலே தெரில எனக்கு. அவ்வளோதான் ஜூம் ஆகுது 4Kல. யா கம்பெனி பேக் வாட்டர்ஸை. ஓகே, குயில் வர கூன்னு கத்தினே இருக்குது. யாருமே இல்லை, ஆள் சைலண்ட்டாக இருக்குதுங்க. வேறு லெவல் பிளேஸ் இதெல்லாம். கேட்குதா அந்த சத்தம்? கேட்குதா? குயில் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். இதுதாங்க கர்நாடகா செக் போஸ்ட்டுங்க. மானும் இல்லை தேனும் இல்லை காண வந்த நானும் இங்கு வாடி போனேனே. ಸ್ಕೂಲ್ ಹೋಗಲ್ವಾ? ಸ್ಕೂಲ್ ಇಲ್ವಾ ರಜಾನಾ? ஓகே பாய். பொன்மான தேடி நானும் கேமராவோட வந்தேன். என்னோடய லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட் டைம் கேரளாக்குள்ளே காலை வைக்கிறேங்க. கேரளாக்குள்ளே வந்துட்டோம். என்ன லெவலில் இருக்குது பாருங்க அது.